ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை மந்தில் இருக்கக்கூடிய ஒரு 25 கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின் தான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள், இந்தியாவின் கடற்படையின் முதல் பெண் போர் விமானி யார் அப்படிங்கிற கொஸ்டின். ஸோ இந்திய கடற்படையின் முதல் பெண் போர் விமானி யார் அப்படிங்கிற கொஸ்டின். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பி பாருங்கள், ஆஸ்தா பூனியான்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ அதான் ஆன்சர். அப்போ இந்திய கடற்படையின் முதல் பெண் போர் விமானி யார்? ஆஸ்தா பூனியா. இப்போ அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இந்திய ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டி எங்கு நடைபெற உள்ளது? அதாவது ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அது எந்த பிளேஸில் நடத்த போகிறோம் அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ பாருங்கள், பீகார் அப்படிங்கிறத ஆன்சர். ஓகேவா? பீகாரில் என்ன பண்ண போகிறோம்? நடத்த போகிறோம். அடுத்து இந்தியாவின் 87வது கிராண்ட் மாஸ்டர், இந்தியாவோட 87வது கிராண்ட் மாஸ்டர் யார் அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிற கொஸ்டின். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஹரிகிருஷ்ணன், அதாவது ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேவா? ஹரிகிருஷ்ணன் அப்படிங்கிறத ஆன்சர். அடுத்து தகைசால் தமிழர் விருது, தகைசால் தமிழர் விருது யாருக்கு அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ இந்த விருது யாருக்கு அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேஎம் காதர் மொய்ஹிதீன் அப்படிங்கிறத ஆன்சர். அப்போ தகைசால் தமிழர் விருது யாருக்கு? கேஎம் காதர் மொய்ஹிதீன். இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்தியாவிலேயே முதல் முறையாக சுரங்க சுற்றுலா திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? சுரங்க சுற்றுலா திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ பாருங்கள், ஜார்க்கண்ட் அப்படிங்கிறத ஆன்சர். ஓகேவா? ரொம்ப சிம்பிள், பொறுமையாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 6வது கொஸ்டின் பாருங்கள், மூத்த குடிமகன்களுக்கு வீடு தேடி சென்று ரேஷன் பொருட்களை வழங்கும் திட்டம். அதாவது வயசானவங்களுக்கு வீட்டுக்கே போய் ரேஷன் பொருட்களை கொடுப்பாங்க. அது எந்த மாநிலத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, தமிழ்நாடு அப்படிங்கிறத ஆன்சர். தமிழ்நாட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து வரலாற்றிலேயே முதல் முறையாக, அதாவது ஃபஸ்ட் டைம் பெண்களுக்கு இராணுவ சேவைகளை கட்டாயமாக்கிய நாடு. கண்டிப்பாக பெண்கள் இராணுவ சேவையில் ஈடுபடணும்னு சொன்ன நாடு எது அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, டென்மார்க் அப்படிங்கிறத ஆன்சர். ஓகேவா? அடுத்து உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட 2வது மாசு கட்டுப்பாட்டு கப்பல், அதாவது முதல் கப்பல் ஒன்று இருக்குது, இது ரெண்டாவது கப்பல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, சமுத்திர பிரதோஸ் அப்படிங்கிறது தான் ஆன்சர். அப்போ முதலாவது கப்பல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பாருங்கள், சமுத்திர சாகர்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இதான் முதல் மாசு கட்டுப்பாட்டு கப்பல். ஸோ ஏங்கிறது 2வது மாசு கட்டுப்பாட்டு கப்பல். அடுத்து நாட்டிலேயே தூய்மையான நகரங்கள் பட்டியலில் முதலிடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, ஹிந்தூர் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ ஹிந்தூர் ஃபஸ்ட்டு, சூரத் செகண்டுன்னு சொல்கிறாங்க. சில இடங்களில் இந்து சூரத் ரெண்டுமே ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. அடுத்து 2026ஆம் ஆண்டுக்கான பிரிக்ஸ் கூட்டமைப்பில் தலைமை பொறுப்பை ஏற்ற நாடு எது? ஸோ எந்த நாடு வந்து தலைமை பொறுப்பு ஏற்றிருக்கு அப்படின்னு கேட்டால் ஆப்ஷன் ஏ, இந்தியா அப்படிங்கிறத ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் ஏ, இந்தியா. இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க? தேசிய புள்ளியியல் தினம் அண்டு உலக புள்ளியியல் தினத்தை என்ன பண்ணணும்? கரெக்டாக கண்டுபிடிக்கணும். தேசிய புள்ளியியல் தினம் கண்டுபிடிச்சா போதும் தான். தேசிய புள்ளியியல் தினம் வந்து ஜூன் 29ஆம் தேதி. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. தேசிய புள்ளியியல் தினம் எப்போ? ஜூன் 29. அப்போ உலக புள்ளியியல் தினம் எப்போ? அக்டோபர் 20. ஸோ இந்த 2 வருஷம் நோட் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. தேசியம்னா ஜூன் 29, உலகம்னா அக்டோபர் 20. ஸோ 29, 20. ரயில்வே பாதுகாப்பு படையின் முதல் பெண் தலைமை இயக்குனராக நியமிக்கப்பட்டவர், அதாவது ரயில்வே பாதுகாப்பு படையின் முதல் பெண் தலைமை இயக்குனர் யாருங்கிறது கொஸ்டின். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து சோனாலி மிஸ்ரா அப்படிங்கிறது ஆன்சர். சோனாலி மிஸ்ரா. இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பிரதமர் மோடிக்கு எந்த நாட்டின் உயரிய விருதான த ஆர்டர் ஆஃப் தி மோஸ்ட் ஆன்ஷியன் வேல்விஸ்ட் மேலஃபில் அப்படிங்கிற விருதை வழங்கினாங்க அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ எந்த நாடு வந்து இந்த அவார்டு வந்து அவர் கொடுத்துருக்கு? த ஆர்டர் ஆஃப் தி மோஸ்ட் ஆன்ஷியன் வேல்விஸ்ட் ஆஃப் மார்பிள்ஸ் அப்படிங்கிற விருதை கொடுத்தது நமீபியா. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேவா? நமீபியா அப்படிங்கிறது ஆன்சர். தமிழகத்தில் அதிநவீன பசுமை ஹைட்ரஜன் ஆராய்ச்சி மையம் எங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கிறது கொஸ்டின். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, சென்னை அப்படிங்கிறது ஆன்சர். ஓகேவா? சென்னையில் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இந்தியாவில் ரேஷன் விநியோகத்தில் முக அங்கீகாரம், அதாவது ஃபேஸ் ரெகக்னிஷன் சொல்லுவாங்கள்ல, அறிமுகப்படுத்திய முதல் மாநிலம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, இமாச்சல பிரதேஷ் அப்படிங்கிறது ஆன்சர். வீட்டுக்கே போய் கொடுக்குறது, அதாவது வயசானவங்க வீட்டுக்கே போய் கொடுக்குறதுனா தமிழ்நாடு, ஃபேஸ் ரெகக்னிஷன் என்னது? ஹிமாச்சல பிரதேஷ். ரெண்டையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. எந்த மாநிலத்தை பின்பற்றி தமிழக அரசு பள்ளி வகுப்பறையில் ப வடிவ இருக்கையை தொடங்கியுள்ளது? அதாவது இந்த பேஷேப் இருக்கையை எந்த மாநிலத்தோட ஐடியாவிலேருந்து நம்ம எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து கோவா அப்படிங்கிறது ஆன்சர். ஓகேவா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஜூலை 2025க்கான ஐநா பாதுகாப்பு கவுன்சில்
தலைமை பொறுப்பை ஏற்ற நாடு. ஸோ ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தலைமை பொறுப்பை எந்த நாடு எடுத்திருக்கு ஜூலை 2025க்கு? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, பாகிஸ்தான் அப்படிங்கிறத ஆன்சர். ஓகேவா? அடுத்து எக்ஸ்போல்டு குருஷேஸ்திரா 2025 கூட்டுறாணுவ பயிற்சி எந்த இரு நாடுகளுக்கிடையே தொடர்புடையது? எக்ஸ்போர்ட் 2025 குருஷேஸ்திரா. ஸோ எந்த 2 நாடுகளுக்கு இடையில் நடந்த கூட்டுறாணுவ பயிற்சி அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ பாருங்கள், இந்தியா மற்றும் சிங்கப்பூர் அப்படிங்கிறத ஆன்சர். குருஷேஸ்திரா இந்தியா மற்றும் சிங்கப்பூர். அடுத்து பிரதமரின் மத்ஸ்ய சம்பதா யோஜனா திட்டம் எந்த துறையின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது? பிரதமரின் மத்ஸ்ய சம்பதா யோஜனா திட்டம் எந்த துறை? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, மீன்வளத்துறை அப்படிங்கிறத ஆன்சர். ஓகேவா? மீன்வளத்துறை தான் ஆன்சரு. இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தேசிய அளவில் தூய்மையான நகரங்களில் சென்னை எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? தேசிய அளவில் தூய்மையான நகரங்களில் முதலிடம் ஆடி பார்த்துட்டோம். ஹிந்தூர் மற்றும் பார்த்தோம்ல, ஹிந்தூர்னு பார்த்தோம். ஸோ சென்னை எத்தனையாவது இடம்னா 38வது இடம் அப்படிங்கிறத ஆன்சர். 38. அடுத்து உலக புலிகள் தினம் எப்போ? ஸோ எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. உலக புலிகள் தினம் வந்து ஸ்டேட்டாக தான் இருக்குது, ஜூலை 29. புலிகள் தினம் ஜூலை 29. பாம்புகள் தினம் அதுவும் நேராக தான் இருக்குது, ஜூலை 16. பாம்புகள் தினம் ஜூலை 16. தமிழ்நாடு தினம், தமிழ்நாடு எப்போ அறிவிச்சிருப்பாங்க? ஜூலை 18ஆம் தேதி அறிவிச்சிருப்பாங்க, அதனால் ஜூலை 18. தேசிய கொடிகள் தினம் அதுவும் ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்குது, ஜூலை 22. ஸோ எல்லாம் வரிசையாக எல்லாமே வரிசையாக தான் இருக்குது. அப்போ 1, 2, 3, 4 அப்படிங்கிறத ஆன்சர். ஓகேவா? ஸோ மறுபடியும் பாருங்கள், ஞாபகம் வச்சுக்கோங்க. தேனீகளின் மூளையை கட்டுப்படுத்தும் கருவி. ஸோ தேனீகளோட மூளையை கட்டுப்படுத்தக்கூடிய கருவியை கண்டுபிடிச்சுள்ள நாடு எது அப்படிங்கிறது கொஸ்டின். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சீனாக்காரன் தான் கண்டுபிடிப்பான். ஸோ சீனா அப்படிங்கிறத ஆன்சர். அடுத்து இந்திய மாநிலங்களுக்கு இடையான தனிநபர் வருமானத்தில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? இந்திய மாநிலங்களுக்கு இடையான தனிநபர் வருமானத்தில் தமிழ்நாடோட தனிநபர் வருமானம் அதிகமாக இருக்குது. எத்தனையாவது இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2வது இடம். சரிங்களா? 2வது இடத்தை பிடித்துள்ளது. ஜா மாதா என்ற இரு நாடுகளுக்கு இடையான கடற்படை பயிற்சி, அதுலேயே பாருங்கள் ஜான் வந்துருச்சா, ஜா ஃபார் ஜப்பான் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இந்தியா மற்றும் ஜப்பானுக்கு இடையான கூட்டுறாணுவ பயிற்சி தான். சரிங்களா? கடற்படை கூட்டுறாணுவ பயிற்சி. ஓகே. இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 25. எந்த ஆண்டுக்குள் நாட்டின் மரபுசாரா எரிசக்தி திறனை 500 ஜிகாவாட் உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது? எந்த ஆண்டுக்குள் நாட்டின் மரபுசாரா எரிசக்தி திறனை 500 ஜிகாவாட்டாக உயர்த்த முடிவு பண்ணியிருக்கோம்? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, 2030 அப்படிங்கிறத ஆன்சர். இந்த வீடியோவில் கேட்கப்பட்ட கேள்விகள் எல்லாம் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.